ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லம்போகினி கைஸ். வா எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்களேன், கம்மியாக இருக்குது. கோப்ரோ மாட்டியிருக்காங்க, கோப்ரோ சான் உள்ள. இதெல்லாம் வந்துச்சுடா, சரியான கிராஷ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஹாய்ங்க, நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃப்ளாஷ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயும் போகலங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி நடக்கும்னு. என்னாச்சுன்னா, நம்ம வண்டி வந்து ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அங்கே வந்து ட்ராக்கில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு R3 வந்து நம்மளை முட்டிட்டாங்க. அவர் வேணும்னு முட்டினாரா கேட்டிங்கன்னா, இல்லை, தெரியாமல் தான் முட்டினாரு. ஓவர் ஸ்பீடாகி வந்து முட்டிட்டாரு. நினச்சே பார்க்கல இது மாதிரி நடக்கும்ன்ட்டு. எனக்கு அவ்வளோ அடிலாம் இல்லை, பைக்குக்கு தான் ரொம்ப அடி. வண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்குங்க. வண்டி வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ வண்டி வாங்கி 1 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே மாதிரி கிராஷ் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். சில பல ஸ்பேர் கிடைக்காதனால டிலே ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 22 நாள் அப்படியே அங்கேயே சர்வீஸ் சென்டர்லேயே இருக்குங்க. எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்ணு படும்டா, கண்ணு படும்டான்ட்டு. என்ன பண்ணுறது, ஆயிடுச்சு. ஸோ உங்கள் அன்பாத சப்போர்ட் தாங்க எல்லாமே. ஸோ இது என்னதான் ஆனாலும், உடஞ்சாலும், ஸோ இதுக்காக டவுன் ஆகாமல், ஸோ வண்டி வந்தவொடனே நம்ம வந்து இதுமாரி ரெகுலராக வீடியோ எடுக்க ஆரம்பிக்கணும். வண்டி இல்லாதனால தாங்க ரெகுலராக எடுக்க முடியல. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் ஆல்ல தட்டிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாமே இருக்கும். இப்போ வீடியோ பாருங்க.
முடிஞ்சிச்சுடா. ஹெல்மெட் போட்டு கொடுத்துடலாம். வா ஃபோட்டோ எடுக்கணும் யூட் நடி. ஸோ கைஸ் கிராஷ், சரியான கிராஷ் ஆகிடுச்சு எனக்கு. ஹேண்டில் பாரு இதெல்லாம் உடஞ்சிருச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா கேவலமாக திட்டுவாங்க, எவ்வளோ சொன்னாங்க கேட்கல. ஸோ கைஸ் சூப்பர் கார் ஈவென்ட் போல் இது. வாடா இப்படி வாடா. கைஸ் இது வந்து பென்ஸ் ஏஎம்ஜி, அப்புறம் BMW M2, தென் போர்ச், லம்போகினி. கைஸ் இது லம்போகினி ஒன்று எல்லோ கலர் தானே போச்சு, இது இல்லை. வா எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்களேன், கம்மியாக இருக்குது. இது ஒரு ஃபெராரி. வா வா கோப்ரோ மாட்டியிருக்காங்க, கோப்ரோ சான் உள்ள. இது வந்து இதுவும் ஃபெராரி எல்லோ கலர். ஒரு போச் சூப்பராக இருக்குங்க. இதுவும் ஒரு ப்ரோச். வீட்டுக்கு போனால் திட்டு வாங்குவேன். இப்போது என்ன பண்ணுறது, செம்ம திட்டு வாங்குவேன் வீட்டுக்கு போனால். அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வண்டிக்கு தான் செம்ம அடி, எனக்கு கொஞ்சம் அடி. இதெல்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் என்ன பண்ணுறது, ஹேப்பன்ஸ் தான், வேறு வழி தெரியல. அது மாதிரி கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. வண்டி அடிபட்டு இதில் என்னென்ன உடஞ்சிருக்குன்னா, இந்த ஸ்பேரிங் உடஞ்சிச்சு, அப்புறம் இந்த லிவரு, இந்த பம்பரு, லிவர் உடஞ்சிருக்கு. இந்த கிளச்சு ஃபுல்லாகவே அசம்பிள் உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல்லாகவே மாற்றணும். அது இங்கே ஒரு கிராக் விட்டுருக்கு. வேறு எதுவும் அடிப்புள்ள, கால் வைக்கிறது காணும். அதுவும் பம்பர் தான் பயங்கரமாக வாங்கிட்டு இருக்கு. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா அதுவும் பெண்டு.